உறுப்பினர் தங்கபாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களை திசை நோக்கி வணங்குகின்றேன். கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வணங்குகின்றேன். ராஜபாளையம் தொகுதிக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி ஸ்டேடியம் வழங்கிய நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களை இந்த நேரத்தில் வணங்குகின்றேன். அவை முன்னர் அவர்களை வணங்குகின்றேன். என்னுடைய மாவட்டத்துடைய அமைச்சர் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR அவர்களையும் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களையும் வணங்குகின்றேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு கைத்தறித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இம்மாவட்டத்தில் சட்டமன்றத்தில் என்னை பேச அனுப்பிய எனது வாக்காளர் பெருமக்கள் ராஜபாளையம் தொகுதி பொதுமக்களை அவங்களே வணங்குகின்ற எனது ராஜபாளையத்தினுடைய கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராஜபாளையம் தொகுதியில் செயல்பட்ட திட்டங்கள் நம்முடைய முதலமைச்சரால் கொண்டு வரப்பட்டது. ராஜபாளையம் சத்திரப்பட்டி மேம்பாலம், நீதிமன்ற கட்டிடம், தாமிரபரணி கூட்டுக்குடிநீர் திட்டம் மற்றும் தமிழ்நாடு குடிசை மாட்டு வாரியத்தால் 864 வீடுகள், வட்டார போக்குவரத்து கிளை அமைத்தல், ஆடியோ ஆபீஸ் அமில் ஹோட்டல் பக்கத்தில் புதிதாக அமைத்தல், 5,55,00,000 தேவதானம் தவம்பட்ட நாயகி திருக்கோயில் தெப்பத்திர அமைக்க 30 ஆண்டுக்கு பிறகு நமது கழக ஆட்சியில் 12/3/2025 அன்று தெப்பத் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதுப்பிக்கப்பட்டது. ராஜபாளையம் நகராட்சியில் 24/7 குடிநீர் திட்ட பணி நடைபெற்று வருகிறது. செட்டியார்பட்டி பேரூராட்சி கூடுதல் குடிநீர் திட்டத்தை வழங்கப்பட்டது. 24 மணி நேரமும் மும்முனை பிரசாரம் குடிநீர் வழங்கப்பட்டது. சேத்தூர் பேரூராட்சி குடிநீர் திட்டமும் வழங்கப்பட்டது. இதுபோன்ற புதிய பத்திரப்பதிவு அலுவலகமும் வழங்கப்பட்டுள்ளது. புதிய யூனியன் ஆபீஸ் கட்டிடமும் வழங்கப்பட்டுள்ளது. திருமங்கலம் டு ராஜபாளையம் 4 வழிச்சாலை அமைக்க முயற்சி மேற்கொண்டு பணிகள் முடிவடைய நிலையில் இதுபோல திட்டங்களை ராஜபாளையம் தொகுதிக்கு எந்தெந்த திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் நான் தெரியப்படுத்துகின்றேன். அதுக்கு உறுதுணையாக இருந்த துணை முதலமைச்சர்களுக்கும் எங்களுடைய மாவட்டத்துடைய 2 அமைச்சர்களுக்கும் ராஜபாளையம் பொதுமக்கள் சார்பாக நன்றியை மனமான தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, வனத்துறை அமைந்துள்ள கோயில்களுக்கு செல்லும் பாலங்கள் மற்றும் வனத்துறை பகுதிகளில் பொதுமக்கள் தேவையான பணிகளை மேற்கொள்ள அனுமதி பெறுவதில் வனத்துறை சார்பில் பல சிக்கல்களும் சவாலாக உள்ளது. எனவே வனத்துறையில் பாலம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு அனுமதி பெறுவதில் நடைமுறையில் எளிதாக கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுக்குமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை ஆடு மாடுகள் மேய்ப்பதில் மூலம் செடி கொடிகள் பூக்கள் வளர்ந்து காணப்படும், பசுமையாக காணப்படும். தற்போது அதுக்கான அனுமதி இல்லை. எனவே மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆடு மாடுகள் மேய்க்க அனுமதி வழங்கிட அரசு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். வனத்துறையில் பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாய நிலத்தை வன விலங்குகள் சேதப்படுத்தினால் வழங்கப்படும் இழப்பீடு சதவீதம் உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு வனத்துறை அதிகாரிகளுக்கு குடியிருப்பு கட்டிடம் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன். நெசவாளர் அவர்களுக்கு திட்டங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதுக்கு முன்பு அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் காஞ்சிபுரம் வீதியில் தங்களது தோளில் கைத்தறியால் நெஞ்ச ஜவுளிகளை சுமந்து சென்று விற்பனை செய்து நெசவாளருக்கு ஆதரவாக இருந்தார்கள். 1996ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் தான் கலைஞர் அவர்களாக முதலமைச்சர் இருந்த கைத்தறி ஆண்டு முழுவதும் தள்ளுபடி மானியம், நெசவாளருக்கு காப்பீடு திட்டம், நெசவாளருக்கு குடும்ப நலத்திட்டம், நெசவாளருக்கு இலவச குடியிருப்பு திட்டம், நெசவாளருக்கு தனி வாரியம், நெசவாளருக்கு 500 யூனிட் மின்சாரம் போன்ற பல்வேறு முத்தமிழர் கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்டது. தற்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில் 1,68,000 பெடல் தறிய நெசவாளருக்கு பயன்படும் வகையில் 1000 மின்சார யூனிட் வழங்கியது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதுபோல் 73,642 கைத்தறி விவசாயிகளுக்கு கட்டணமில்லாத மின்சாரம் வழங்க 300 யூனிட்டுகள் வழங்கப்பட்டது. நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் தனி அலுவலகத்துக்கு கூட்டுறவு சங்கத்தின் மூலம் வழங்கப்பட்ட சம்பளத்தை ரத்து செய்து அதை அரசே வழங்கிய கூட்டுறவு சங்கத்தின் பாதுகாக்க நமது அரசு தற்போது ஆண்டு முழுவதும் 12 மாதங்கள் தொடர்ச்சியாக வேலை வழங்கி கொண்டு வருவது நம்மளுடைய கழக அரசு. நெசவாளருக்கு வழங்கிய அடிப்படை கூலி சதவீதம் 10 அகலவலப்படியும் 10% கூலி உயர்வு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் வழங்கப்படாத கூலியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்குவார் என்பதை நம்முடைய
நெசவாளர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாட்டில் உள்ள நெசவாளர்கள் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டு முழுவதும் சனதா சேலை ரகங்களை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல் நெசவாளருக்கு வழங்க வரும் பென்ஷன் தொகை 1200 இருந்து 2000 உயர்த்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 60 வயது அடைந்த நெசவாளர்கள் எவ்வித நிபந்தனை என்று மீண்டும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும். நெசவாளருக்கு தனியாக காப்பீடு திட்டம் அட்டை வழங்க வேண்டும். நெசவாளருக்கு தனியாக ஆண்டு முழுவதும் இலவச கண் பரிசோதனை மற்றும் ஆபரேஷன் ஆஸ்மா சிகிச்சை வழங்க வேண்டும். நெசவாளருக்கு ஆண்டுதோறும் தறிநாடா, அச்சு, பழுது, பெடல் தேரி போன்ற உபகரணங்கள் வழங்க வேண்டும். நெசவாளருக்கு தறியினுடன் கூடிய இலவச வீட்டு மனப்பட்டா வழங்க வேண்டும். நெசவாளருக்கு யோசனா திட்டம் கீழ் நெசவாளருக்கு 50 வயதுக்குள் இறந்தவர்களுக்கு ரூபாய் 2 லட்சமும் மற்றும் 50 வயதுக்குள்ள 60 வயதுக்குள் இறந்தால் ரூபாய் 60,000 என வழங்கிட திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும். சேலை, வேட்டி, காடாவை உற்பத்தி செய்யும் மாறி மாறி வழங்குவதால் சேலையை விருதுநகர் மாவட்டத்தில் வழங்கவும், வேட்டியை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வழங்கவும், காடாவை ஈரோடு மாவட்டத்துக்கு நிரந்தரமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திட்டங்கள் சாதனைகள்: குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய், மகளிருக்கு கட்டணமில்லாத பேருந்து, அரசு பள்ளியில் உதவிபெறும் பள்ளிகளில் காலை சிற்று உணவு, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதவன் திட்டம், 800 காப்பு 48 மணி நேரம், மக்களை தேடி மருத்துவம், தற்போது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணிகள், பெற்றோர்கள் இழந்தால் குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய், 1200 மின் பேருந்து நிலையம், மாநகராட்சியில் முதல்வர் படிப்பகம், அன்பு சோலை மூலம் முதியோர்களுக்கு பகல் நேரம் பராமரிப்பு மையம், 1 லட்சம் மகளிர்களுக்கு தொழில் முனைவு சிறப்பு திட்டங்கள், 5 லட்சம் புதிய பட்டாக்கள். இந்தியாவிலே இத்தனை திட்டத்தை கொண்டு வந்த ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு விரும்புகின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, அப்பாவுக்கு ஒரு கவிதை: அன்பு என்றால் தாய், அக்கறை என்றால் அக்கா, ஆதரவு என்றால் அண்ணன், பாசம் என்றால் தம்பி, பரிவு என்றால் தங்கை, நட்பு என்றால் நண்பன், அத்தனையும் கொண்டவர் தான் நம்ம அப்பா. அவர்தான் நம்ம முதல்வர் அப்பா. தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வெல்க, தமிழ்நாடு முதலமைச்சர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என்று என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.